ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். திருமலையில் ஆன்லைனில் ரூம் எங்கே வாங்குறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஆன்லைன் ரூம் எப்படி வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பக்தர்கள் நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் பக்தர்களான உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பக்தர்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டேன், ஆனால் திருமலையில் ரூம் கிடைக்கல. அதனால் கீழே ப்ரைவேட்டாக தான் திருப்பதியில் அதாவது கீழ் திருப்பதி அங்கே ரூம் ப்ரைவேட்டாக தான் ரூம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா ரூம் கிடைக்கல, அதனால் வெளியில் இருக்கிற ஷெட்டுலேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா திருப்பதியில் அதாவது திருமலையில் இருக்கிற மடங்களில் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் திருமலையில் ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பக்தர்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டும் ரொம்ப அவசியங்க. திருமலையில் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தரமாட்டாங்க. அதாவது சிங்கிள் பர்சனுக்கு ரூம் நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் சிங்கிள் பர்சனுக்கு ரூம் தரமாட்டாங்க. மேக்ஸிமம் 2 பேர். அப்படி இல்லை அப்படின்னா 2 பேர் புக் பண்ணிக்கிற ரூமில் 2-3 பேர் தங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பக்தர்கள் ஆஃப்லைனில் ரூம் வாங்குறதுக்கு நீங்கள் அதிகாலையிலேயே போய் திருமலையில் இருக்கணும். அதாவது ஏர்லி மார்னிங் 3 மணிக்கெலாம் திருமலையில் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் ஆஃப்லைனில் ரூம் வாங்க முடியும். ஏன்னா 5 o'clock ரூம் அந்த லைன் மூவ் ஆயிரும். ஆனால் பார்த்திங்கன்னா பக்தர்கள் காலையில் 3 மணிக்கு க்யூவில் நின்றுவாங்க. நிறைய பேரும் பார்த்திங்கன்னா அந்த க்யூ இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்தில் நிறைய பேர் அங்கே ஒரு ஷெட்டு இருக்கும். அந்த ஷெட்டுக்குள்ளே தான் இது தருவாங்க. ஆனால் அது நிறைய பேர் அங்கேயே கொடுத்துருவாங்க, போய் படுத்துக்குவாங்க. படுத்துக்கிட்டு அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லைனில் நின்றுக்குவாங்க. பக்தர்கள் சப்போஸ் பார்த்திங்கன்னா மிட் நைட்டு தான் இறங்குறோம். அதாவது 1 மணிக்கு இறங்குறோம், 2 மணிக்கு இறங்குறோம், இப்போ தான் வந்தோம், இப்போ பஸ் இருக்குமா திருமலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காலையில் 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. அதுக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. காலையில் 3 மணிக்கு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸ்லாம் ரோடு காட் ரோடு கிராஸ் பண்ணும். அப்படிங்கிறதுனால 3 மணிலேருந்து தான் வண்டி திருமலைக்கு புறப்படும். பக்தர்கள் மேக்ஸிமம் 3 மணிக்கெலாம் போய் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற, அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம உள்ளார போனோம்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா சுதர்சன் காட்டேஜ் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ஜித சேவாஸு, சுப்ரபாத சேவா அங்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கப்படும். ஆஃப்லைனில் கிடைக்கும் அப்படின்லாம் போர்டு போட்டிருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு மாதிரி இறங்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்ஸு இறங்கும். அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா டிடிடி ஸ்டாப் நிற்பாங்க. அங்கே செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ரூம் கொடுப்பாங்க டீட்டெயிலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. சில பேர் தெலுங்கில் சொல்லுவாங்க, சில பேர் தமிழில் கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி இல்லை தெரியல அப்படின்னு பெரிய லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே போய் லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 மணிக்குலேருந்து ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நீங்கள் லைனில் நடந்து போனீங்கன்னா மேலே ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, தரிசன டிக்கெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்குது. அதனால் சீக்கிரமாக போயிடுங்க. 5 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சப்போஸ் 8 மணிக்கு போனால் கிடைக்கும். ஆனால் ரூம் இருந்தால் தான் கிடைக்கும். இல்லாட்டி 8 மணிக்கு போனேன் ரூம் கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பக்தர்கள் திருமலைக்கு போய் ரூம் புக் பண்ண பாருங்கள். பக்தர்கள் இப்போ பார்த்திங்கன்னா 100 ரூபா ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபே இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. அதனால் அப்படி வச்சு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள்
பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வந்து மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதனால் வந்து மொபைல் நம்பரை வந்து தப்பு இல்லாமல் கொடுங்க. சப்போஸ் நம்பர் வந்து தப்பாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிடும், உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்காது. அதனால் வந்து கரெக்டான நம்பரை வந்து சொல்லுங்கள். நீங்கள் ரூம்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வரும். அதாவது வந்து எங்கள் ரூம் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு, உங்களோட ரூமு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து அந்த மெசேஜை பார்த்து நீங்கள் அந்த ரூம் எங்கே இருக்கோ அந்த ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரூமுக்கு போயிருங்க. அப்படி போகலை அப்படின்னா அந்த ரூம் வந்து கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது ஆன்லைனில் வந்து ரூம் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். பக்தர்கள் வந்து ஆல்ரெடி ரூம் வந்து ஆன்லைன்லேயே ரூம் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. இந்த என்ன டைமு என்ன ஸ்லாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த அக்காமடேஷன் ரிசிப்ட்லேயே வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு அவங்க வந்து ரூமுக்கு வந்து பயப்பட வேணாம், ரூம் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்த ஸ்லாட்டில் புக் பண்ணியிருக்கீங்களோ ரூமுக்கு அந்த ஸ்லாட்லேயே போங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனீங்க, இப்போது 6 o'clock இருந்து இப்போ நைட்டு 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போங்க. முன்னாடி போனாலும் வந்து அந்த ரூம் கிடைக்காது, பின்னாடி போனாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பின்னாடி போனாலும் வந்துட்டு ரூம் இல்லைங்க, உங்கள் டைம் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த டயத்துக்கு நீங்கள் போயிருங்க சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு. சப்போஸ் முதல்ல வந்துட்டு திருமலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கூச்சப்படாமல் பஸ் டிரைவர்கிட்டையோ அப்படி இல்லாட்டி ஜீப்பில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிரைவர்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு வந்து ஆப்போசிட்டு கீழே வந்து பள்ளம் மாதிரி இருக்கும், கீழ் ரோட்டில் அங்கிட்டிருந்து மேலே ஏறி நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டிடிடி ஸ்டாப் இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதாவது லேடிஸ் வந்து காவி ட்ரெஸ்ஸு, ஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் காவியும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து எங்கே இருக்குதுன்னு சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதனால் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போய் ரூம் வந்து புக் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிசிப்ட் வந்து ஸ்கேன் பண்ணினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது வந்து எந்த நம்பரில் வந்து ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த ரூமுக்கு வந்து மெசேஜ் வரும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த நம்பரில் வந்து ரூம் வந்து புக் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து எங்கே அலர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வரும். இன்னும் சொல்ல போனோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸு, ராம் பக்கீச்சா, சுதர்சன், வரகாசுவாமி காட்டேஜு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் எந்த காட்டேஜுன்னு சொல்லிவிட்டு. நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு காட்டேஜும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அதனால் வந்துட்டு தெரியலன்னா அங்கே பக்தர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அப்படி வாலண்டியர்ஸு அப்படி டீ கடை இந்த மாதிரிலாம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டால் கூட உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ண பாருங்கள். நீங்களும் அப்படி ரூமுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே போக முடியல அப்படின்னா ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும் அப்படின்னா கீழே ரிசப்ஷன் இருக்கும், அவங்ககிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து இருக்கலாம். டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களை வந்து சேர்ந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த நம்பரில் வந்துட்டு எந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்துட்டு நீங்கள் அக்காமடேஷன் வந்து புக் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து சேர்ந்துடும் மணி. ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்கள் நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பக்தர்களான உங்களை வந்து சேரும். வணக்கம்.